we're going to go back to where we started, not last week, but the one before. கடந்த வாரம் இல்லை, கடந்த அதற்கு முந்தைய வாரம் நாம் என்ன வார்த்தை பார்த்தோமோ, என்ன வசனம் பார்த்தோமோ அதை பார்க்க போகிறோம். 1 Samuel 1 சாமுவேல் chapter 18 18வது அதிகாரம் verse 1 to 4. 1 லிருந்து 4வது We're வசனம். going to go back to the same because there's much more to take away from these particular verses. அதே வார்த்தையில் இன்னும் அதிகமாக நாம் தியானிக்க வேண்டியதாக இருக்கிறது. We are meeting Jonathan and David here. யோனத்தானையும் தாவீதையும் நாம் பார்த்தோம். The most popular duo in the Bible. மிகவும் பிரசித்தி பெற்ற அந்த அவர்களை நாம் பார்க்க And we போகிறோம். meditated on how they had the soul bonding experience. அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்திற்குள்ளாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம். That was divine, that was from above. இங்கே தேவனிடத்திலிருந்து பரத்திலிருந்து உண்டாகிய ஒரு ஐக்கியமாக அது So இருக்கிறது. now we are at this point where we are meeting Jonathan. இந்த நேரத்தில் யோனத்தானை நாம் பார்த்தோம். Who is Jonathan? He is a son of King Saul. இங்கே சவுல் ராஜாவாக இருந்த சவுலின் மகனாக யோனத்தான் இருக்கிறார். So he is not just the prince, but Jonathan is the crown prince. அவர் இளவரசர் மாத்திரமல்ல, முடிசூட்டப்படுகிற இளவரசனாக இருக்கிறார். Now who is the crown prince? இங்கே முடிசூட்டப்பட்ட இளவரசனாக யார் A இருக்கிறார்? crown prince is the one who is the next one in line to the throne. இங்கே சிங்காசனத்தில் வீற்றிருக்க அமைந்திருக்க அடுத்த ஒரு இளவரசனாக அவர் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டியதாக He இருக்கிறார். was appointed, he was given the title as crown prince, knowing that he was going to be the next king of Israel. அங்கே முடிசூட்டப்பட்ட இளவரசனாக அடுத்த ராஜாவாக அவன் தகுதி பெற்றிருக்கிறான். But according to the ways of the Lord, ஆனால் தேவனுடைய வழிகளில் நாம் பார்க்கும் பொழுது Jonathan figured that it wasn't me who was going to be the next king. யோனத்தான் நான் அதற்கு அடுத்த ராஜா இல்லை, வேறு ஒருவர் இருக்கிறார் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். But God is anointing somebody else. தேவன் வேறு ஒருவரை And அபிஷேகப்படுத்துகிறார். that somebody is David in this place. அந்த இன்னொருவர் தாவீதாக அபிஷேகப்பட்டவராக So we இருக்கிறார். meditated on how things happen. எப்படி இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தது என்பதை நாம் And பார்த்தோம். especially the verse where it says, இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது and Jonathan stripped himself of the robe that was on him, யோனத்தான் தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் கிழித்தெறிந்தான் என்று and சொல்லப்பட்டிருக்கிறது. he gave it to David. அதை தாவீதுக்கு கொடுக்கிறான். Now this is my favorite part, so we're going to dwell on it again today. மீண்டுமாக இந்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். He stripped himself of the robe. எல்லாவற்றையும் அவன் துறந்து தாவீதுக்கு In கொடுக்கிறான். other words, he stripped himself of his identity as the crown prince. ஒரு முடிசூட்டப்பட்ட இளவரசனாக தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் அவன் எடுத்து And போடுகிறான். he handed it over to David, அதை தாவீதுக்கு கொடுக்கிறான். symbolizing that I am no longer the crown prince, இனிமேல் நான் முடிசூட்டப்பட்ட இளவரசன் அல்ல என்பதை உணர்ந்து, but David, you are. தாவீது நீயே இந்த இடத்தில் ராஜாவாக இருக்க You are the போகிறாய். next king of Israel. இஸ்ரவேலின் அடுத்த ராஜாவாக நீயே இருக்க போகிறாய் என்று தாவீதை நோக்கி This சொல்லுகிறான். is quite an act by Jonathan. இந்த யோனத்தான் காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது So we meditated much about that last time. அநேக காரியங்களை நாம் அவரை குறித்து தியானித்தோம். So you can go back and jog your memory. மீண்டுமாக நாம் என்ன தியானித்தோம் என்பதை உங்கள் ஞாபகத்தில் நீங்கள் கொண்டு And you வாருங்கள். remember how much of a able crown prince Jonathan was. யோனத்தான் எப்படிப்பட்ட ஒரு முடிசூட்டப்பட்ட இளவரசனாக ஆயத்தப்படுத்தவனாக He இருந்தான். was quite the charming young man. அவன் ஒரு நல்ல சுந்தரமுள்ள ஒரு வாலிபனாக இருந்தான். He was skilled all his life. அவன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக எல்லா ஆற்றலும் தாளந்தும் நிறைந்தவனாக He இருந்தான். was groomed and trained to be the king of Israel. இஸ்ரவேலின் ராஜாவாக அவன் எல்லா பயிற்சிகளையும் பெற்றிருந்தான். So he had all the necessary training and he was equipped inside out. அந்த ராஜாவாக மாறுவதற்கு எல்லா காரியங்களும் அவனுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருந்தது. And he was so capable that the Bible says he was able to wage a one-man war as well. ஒரு தனி மனித சேனையாக அவனால் யுத்தம் செய்ய முடியும் என்று வேதாகமத்தில் அவனை குறித்து So சொல்லப்பட்டிருக்கிறது. this is Jonathan for you. யோனத்தான் இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இது உனக்கானது என்று This சொல்லப்படுகிறது. is the crown prince of Israel. இஸ்ரவேலின் முடிசூட்டப்படுகிற இளவரசனாக யோனத்தானை If பார்க்கிறோம். you have a look at him, அவரை நோக்கி நாம் பார்க்கும் you can பொழுது tell that he has all the requisites for the
kingdom of Israel. இங்கே இஸ்ரவேலின் ராஜாவாக மாறுவதற்கு எல்லா தகுதியும் ஆற்றலும் தாளந்தும் அவனுக்கு இருந்தது. All the criteria. எல்லா தகுதிகளும் அவனுக்கு இருந்தது. It was a tick mark for Jonathan. யோனத்தானுக்கு எல்லா இடத்திலும் ஒரு டிக் மார்க் இருந்துச்சு. He had everything he needed for the kingdom of Israel. இஸ்ரவேலின் ராஜாவாக மாறுவதற்கு எல்லா அடிப்படை தேவைகளும் தகுதிகளும் அவனுக்கு இருந்தது. And it looked like he would make a solid, a good king. ஒரு நல்ல ஒரு ராஜாவாக அந்த இடத்தில் அவன் ஸ்தாபிப்பான், நிலைநிறுத்துவான் என்று How பார்க்கப்பட்டது. many of you agree with that as much as you know Jonathan by now? யோனத்தானை குறித்து நீங்கள் யோசிக்கும் பொழுது எத்தனை பேர் என்னோடு கூட நீங்கள் இதை ஒப்புக்கொள்ளுகிறீர்கள்? But that's for the earthly kingdom. ஆனால் உலக பிரகாரமான ராஜாவாக அவன் அப்படி காணப்பட்டான். That's for the kingdom of Israel. அது இஸ்ரவேலின் ராஜ்யத்திற்காக இப்படி I காணப்படுகிறார். want to shift your attention this morning இந்த நேரத்தில் உங்களுடைய கவனத்தை நான் திசை திருப்ப to the விரும்புகிறேன். kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி நாம் பார்க்க What போகிறோம். about for the kingdom of God? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து என்ன பார்க்க Did போகிறோம்? Jonathan have the requisites for the kingdom of God? தேவனுடைய ராஜ்யத்திற்கு தேவையான காரியங்கள் யோனத்தானிடம் இருந்ததா? I want you to turn with me to Proverbs 19, நீதிமொழிகள் 19வது அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது verse number 22. 22வது வசனத்தை It's பார்க்கும் so பொழுது beautiful, this verse. இது ஒரு அழகான வசனமாக நாம் It காணுகிறோம். goes like this. இப்படியாக பார்க்கிறோம். That which is desirable in a man ஒரு மனுஷனிடம் பிரியமான காரியம் is என்னவென்றால் his loyalty and unfailing love. விசுவாசமும் மாறாத அன்புமாக காணப்படுகிறது. Did Jonathan have what was desirable? யோனத்தான் அந்த இடத்தில் அந்த காரியத்தை அவனிடத்தில் வைத்திருந்தானா? Did he have loyalty? அவனிடத்தில் விசுவாசம் இருந்ததா? Yes, he did. ஆமா, அவனிடத்தில் Did இருந்தது. he have unfailing love? அவனிடத்தில் மாறாத அன்பு இருந்ததா? Yes, he did. ஆம், அவனிடத்தில் மாறாத அன்பு But it இருந்தது. is better to be a poor man ஒரு ஏழை மனுஷனாக இருப்பது than a wealthy liar. ஒரு பொய்யனாக பணக்காரனாக இருப்பதை விட சிறந்ததாக Let's இருக்கிறது. read that again. மீண்டுமாக It's வாசிக்கலாம். better to be a poor man ஒரு ஏழையாக இருப்பது than a wealthy liar. ஒரு பணக்கார பொய்யனாக இருப்பதை விட சிறந்ததாக இருக்கிறது. We are meeting Jonathan in this place யோனத்தானை இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது where he has to decide, அவன் இந்த இடத்தில் ஒரு தீர்மானம் எடுக்க does he வேண்டும். want to be a wealthy liar நான் ஒரு பொய் சொல்லுகிற பணக்காரனாக இருக்க வேண்டுமா? or does he want to strip himself of his robe and even be a poor man? எல்லா ராஜரீகமான காரியத்தையும் அவன் துறந்து ஒரு ஏழையாக இருக்க வேண்டுமா? The Passion Translation reads like this: இன்னொரு வசனத்தை, இந்த வசனத்தை நாம் வேறு ஒரு மொழியாக்கத்தில் பார்க்கும் and பொழுது a lover of God தேவனை who நேசிக்கிறவர்கள் is poor and promises nothing எதுவுமே இல்லாமல் is better than a rich liar who never keeps his promises. தன்னுடைய சத்தியத்தை, தன்னுடைய வாக்குத்தத்தத்தை கை கொள்ளாத ஒரு பணக்காரன பொய்யனாக இருக்க கூடாது. Now Jonathan was a child of God. யோனத்தான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறார். He worshipped the God of Israel. இஸ்ரவேலின் தேவனை அவன் அங்கே Now வழிபட்டான். this Jonathan is at the point of his life யோனத்தான் ஒரு இடத்தில், தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு இடத்தில் வந்து where நிற்கிறார். he has to decide, அவன் தீர்மானம் செய்ய is வேண்டியது, he going to be a rich liar ஒரு பணக்கார பொய்யனாக நான் இருக்க who போகிறேனா, never keeps his promises, தன்னுடைய வாக்குத்தத்தத்தை கை or கொள்ளாமல் is he going to be a lover of God who is poor? ஒரு ஏழையாக தேவனை நேசிக்கிற மனுஷனாக இருக்க Now போகிறானா? what did Jonathan choose? யோனத்தான் எதை The தேர்ந்தெடுத்தான்? Bible says வேதாகமத்தை பார்க்கும் he பொழுது stripped himself of his robe தன்னுடைய எல்லாவற்றையும், அங்க ராஜரீகமான காரியத்தை எல்லாவற்றையும் துறந்து and he gave his robe away. அதை அவன் விட்டு விட்டான் என்று What சொல்லப்படுகிறது. did Jonathan choose? யோனத்தான் எதை Turn to தேர்ந்தெடுத்தான்? somebody and say he chose loyalty. அவன் விசுவாசத்தை தேர்ந்தெடுத்தான். Jonathan chose loyalty. யோனத்தான் விசுவாசத்தை He did தேர்ந்தெடுத்தான். not choose to be a wealthy or rich liar. ஒரு பொய்யனாக ஐஸ்வர்யனாக இருப்பதை விட You see the requisites of the kingdom. தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்ன தேவை? Did Jonathan have that? அது யோனத்தானிடம் இருந்ததா? Yes, he did. ஆம், அவனிடத்தில் இருந்தது. He had loyalty for the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திற்கு தேவையான அந்த விசுவாசம் யோனத்தானிடம் இருந்தது. Now what did this loyalty do for Jonathan? யோனத்தானுக்கு இந்த விசுவாசம் என்ன செய்தது? That's what we're going to meditate today. அதை குறித்து நாம் இந்த நேரத்தில் தியானிக்க If போகிறோம். you choose to be loyal to God, தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசமாக இருப்பதை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் what does this loyalty do to you? உங்களுக்கு அந்த விசுவாசம் என்ன பெற்றுக் கொடுக்கும்? How many of you say you want to know
that. அதை நீங்கள் அறிந்து கொள்ள God's விரும்புகிறீர்களா? about to teach you right now. இந்த நேரத்தில் தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க You see, விரும்புகிறார். as per Jonathan, யோனத்தானை பார்க்கும் பொழுது loyalty kept him as the crown prince in God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்தில் முடிசூட்டப்பட்ட ஒரு ராஜாவாக யோனத்தான் அந்த விசுவாசத்தோடு இருந்தார். Amen. This is beautiful, but you'll get it only if you pay attention. நீங்கள் சரியாக கவனித்தால் மட்டுமே உங்களுக்கு இது சரியாக புரியும். Jonathan is the crown prince. யோனத்தான் இங்க உலக பிரகாரமாக இங்கு முடிசூட்டப்பட்ட இளவரசனாக But he இருந்தான். stripped himself of his robe ஆனால் எல்லாவற்றையும் அவன் துறந்து and he gave this title away, இந்த தலைப்பை அந்த பதவியை அவன் விட்டு கொடுக்கிறான். which means he is no longer the crown prince of Israel. இஸ்ரவேலின் முடிசூட்டப்பட்ட இளவரசனாக அவன் இனிமேல் இருக்க முடிவதில்லை. Which means now David is a crown prince of Israel. இஸ்ரவேலின் அந்த இளவரசனாக ராஜாவாக தாவீதை ஏற்கெடுக்கிறார்கள். So what does that mean for Jonathan? அது யோனத்தானுக்கு என்ன அந்த இடத்தில் இருக்கிறது? As simple as it is, அது ஒரு எளிமையான காரியம். he's no longer the crown prince. ஆனால் உலக பிரகாரமான ஒரு ராஜாவாக அவனால் மாற But முடியாது. that was only in the earthly kingdom. இந்த உலக பிரகாரமான ராஜ்யத்தை நீங்கள் பார்க்கும் That பொழுது was only in the kingdom of Israel. இங்க இஸ்ரவேலின் ராஜாவாக மாத்திரம் But மட்டும்தான். because of his loyalty ஏனென்றால் அவனுடைய விசுவாசத்தினால் in God's kingdom, இங்க தேவனுடைய ராஜ்யத்தில் Jonathan remained a crown prince. அவன் அந்த விசுவாசத்தின் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தில் முடிசூட்டப்பட்ட ஒரு ராஜாவாக Amen. The இருக்கிறார். Bible says you and I are heirs to the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த நேரத்தில் நாம் இங்கு விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். You and I are next in line for the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தில் அடுத்து நாம் அந்த இளவரசனாக முடிசூட்டப்பட்ட இளவரசனாக ஆயத்தமாக You இருக்கிறோம். and I are right after the King of Kings and the Lord of Lords. ராஜாதி ராஜா கர்த்தாதிக்கு கர்த்தருக்கு அடுத்தவராக நாம் There இருக்கிறோம். is somebody and say you are a crown prince. நீங்களும் முடிசூட்டப்பட்ட ஒரு இளவரசன் என்று You சொல்லுங்கள். see, Jonathan may have lost his title as crown prince in the earth, இந்த உலக பிரகாரமான ஒரு தலைப்பியோ பதவியோ அவன் இழந்து in விட்டிருக்கலாம். the earthly kingdom. இந்த பூமி பிரகாரமான ஒரு But ராஜ்யத்தில் as for in the kingdom of ஆனால் God, தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது he remained a crown prince. அவன் இன்னும் முடிசூட்டப்பட்ட ஒரு ராஜாவாக இருக்கிறார். This title, இந்த பதவி this position இந்த ஒரு பதவி was நிலை not taken away from அது Jonathan. யோனத்தான் இருந்து எப்பொழுதுமே எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு காரியமாக Now what இருக்கிறது. does that mean for us this morning? நமக்கு இதில் என்ன அர்த்தம் நாம் இங்கே பார்க்க You வேண்டும்? see, we always aim for earthly positions. இந்த உலக பிரகாரமான அநேக காரியங்களுக்கும் பதவிக்கும் நாம் முக்கியத்துவம் We கொடுக்கிறோம். always strive for earthly titles. இந்த உலக பிரகாரமாக ஏதாவது ஒரு அங்கீகாரம் தலைப்பு பதவி எனக்கு கிடைக்க வேண்டும் என்று யோசித்துக் And கொண்டிருக்கிறோம். trade our position in the kingdom of God. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் யோசிக்காமல் விட்டு You விடுகிறோம். see, as per Jonathan, யோனத்தானை பார்க்கும் பொழுது he didn't make king, அவன் இந்த இடத்தில் ஒரு ராஜாவாக but மாறவில்லை. he remained crown prince. ஆனால் இன்னும் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு இளவரசனாக ராஜாவாக If இருந்தான். Jonathan இந்த யோனத்தான் had not chosen loyalty to God, இந்த தேவனுக்கு அந்த விசுவாசமாக இருப்பதை if Jonathan sided with the king Saul, இங்க சவுலின் அங்கே ஆசைக்கும் அந்த ராஜ்யத்திற்கும் இணங்கினானா, if Jonathan went along with the schemes of his father, இங்க தன்னுடைய அப்பாவின் ஆசைக்கும் தன்னுடைய அப்பாவின் ராஜ்யத்திற்கும் அவன் ஆசைப்பட்டு சென்றானா, and became envious of David, இந்த தாவீதுக்கு எதிரியாக மாறினானா, fought with David, தாவீதோடு கூட சண்டை போட்டானா, competed with David, தாவீதோடு கூட போட்டி போட்டானா, tried to kill David, தாவீதை கொலை செய்ய முயற்சித்தானா, what would have happened to Jonathan? இங்க யோனத்தானுக்கு என்ன நடந்திருக்கும்? God's plan would have been fulfilled anyway. இங்க தேவன் எப்படியாவது அதை நிறைவேற்றி இருக்கலாம். God would have made David king anyway. தேவன் எப்படியாவது தாவீதை ராஜாவாக மாற்றி But what இருக்கலாம். would have happened to Jonathan? யோனத்தானுக்கு என்ன He நடந்திருக்கும்? would have been gone as a nobody. யாரும் இல்லாத வண்ணமாக அவன் அந்த இடத்தில் Not அழிக்கப்பட்டிருக்கலாம். the king, இங்க ராஜாவும் இல்லாமல், not even the crown prince. இங்க முடிசூட்டப்பட்ட இளவரசனாகவும் இல்லாமல், But because he stayed loyal to God ஏனென்றால் தேவனுக்கு அவன் விசுவாசமாக in the இருந்தான். kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்தில் Jonathan remains the crown prince. யோனத்தான் இன்னும் முடிசூட்டப்பட்ட ஒரு ராஜாவாக நிலைத்திருந்தான். Give glory to Jesus for that. இயேசுவுக்கே நாம் மகிமை செலுத்தலாம். You see, in the kingdom of God, இங்க தேவனுடைய ராஜ்யத்தில் we all stand on the same ground. நாம் எல்லாரும் ஒரே நிலையில் தான் நின்று There's no கொண்டிருக்கிறோம். higher
or low in the kingdom of God. நான் அதிகம் நீங்க கம்மி என்று எந்த ஒரு நிலையும் The கிடையாது. Bible says God plays no favoritism. இங்கே தேவன் யாருக்கும் பட்சாபாதம் பார்க்கிறவர் அல்ல. But somehow we are so oblivious to that truth இந்த சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். that we are busy competing with each other, not knowing that. இதை தெரிந்து கொள்ளாமல் ஒருவருக்கு ஒருவர் நாம் போட்டி போட்டு கொண்டிருக்கலாம். Turn to somebody and say we stand on the same ground. நாம் அதே நிலையில் சமநிலையில் தான் தேவனுடைய பார்வையில் No இருக்கிறோம். matter what title you hold outside. நீங்க பதவி எந்த ஒரு பதவியை நீங்கள் வெளியில் No வைத்திருந்தாலும் matter சரி, what position you hold outside. உங்களுடைய பதவி வேலையிலோ வெளியிலோ என்ன ஒரு பதவியாக No இருந்தாலும் matter what influence you hold outside. நீங்கள் வெளியே ஒரு செல்வாக்கு மிகுந்த மனுஷனாக இருக்கலாம். In the kingdom of ஆனால் God. தேவனுடைய ராஜ்யம் என்று வரும் We பொழுது stand on the same ground. நாம் அதே நிலையில் சமநிலையில் தான் இருக்கிறோம். Amen. ஆமென். You see, in the kingdom of God, இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கும் பொழுது your title உங்களுடைய பதவி matters only as long அது எப்பொழுதெல்லாம் அது விலை உள்ளதாக as இருக்கிறது. God can use it to advance His kingdom. தன்னுடைய ராஜ்யத்திற்காக தேவன் அதை பயன்படுத்தினால் மட்டுமே உங்களுடைய பதவி உங்களுக்கு சரியானதாக இருக்கும். Let me say that again. மீண்டுமாக சொல்லுகிறேன், Your title உங்களுடைய பதவி matters அது எப்பொழுது முக்கியமாக only இருக்கிறது. as long as. அது இதற்கு பயன்பட்டால் மட்டுமே, Turn to somebody and say only as long அது as இதற்கு பயன்பட்டால் மட்டுமே God can use it to advance His kingdom. தன்னுடைய ராஜ்யத்தின் விருத்திக்காக தேவனால் அது பயன்படுத்த முடிகிறதா? If not, your title does not matter to God. தேவனுடைய ராஜ்யத்திற்கு பயன்பாடு இல்லாத உங்களுடைய பதவி அது தேவையில்லாததாக It's இருக்கிறது. immaterial to God. இது தேவையில்லாததாக You இருக்கிறது. see, David might have been king, தாவீது ராஜாவாக மாறி இருக்கலாம். and Jonathan might have not even been the crown prince. இங்க யோனத்தானை பார்க்கும் பொழுது அவனுக்கு அந்த பட்டம் கிடைக்காமல் But in இருந்திருக்கலாம். the kingdom of God, ஆனால் தேவனுடைய they ராஜ்யத்தில் are both seen as servants of God. அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் யோனத்தானும் தாவீதும் இருவருமே ஊழியனாக அங்கே காணப்படுகிறார்கள். Nothing more, எதுவும் அதிகம் இல்லை, nothing less. எதுவும் குறைவும் If you கிடையாது. go and read in the Bible, வேதாகமத்தை நீங்கள் பார்க்கும் in பொழுது many places, அநேக இடங்களிலே God says, "My servant David." இங்கே தாவீதை குறித்து My servant David. என்னுடைய ஊழியன் என்று சொல்லுகிறார். That's how God sees David. அப்படிதான் தாவீதை பார்த்தார். It's not the position. அவருடைய பதவி அல்ல, It's not the title. அது அவருடைய தலைப்பு அல்ல. But can God say, தேவன் சொல்லும் பொழுது "This is my servant இது என்னுடைய ஊழியன் என்று தாவீதை நோக்கி சொல்லுகிறார். in my heavenly kingdom"? இங்கே பரலோக ராஜ்யத்தை பார்க்கும் பொழுது Amen. They may have two different titles. அவர்களுக்கு வேறு வித பதவி Or இருந்திருக்கலாம். Jonathan may have no title at all at this point. இந்த நேரத்தில் யோனத்தானுக்கு எந்த ஒரு பதவியும் இல்லாமல் இருக்கலாம். But God sees both of them the same way. ஆனால் இருவரையும் ஒரே வண்ணமாக தான் தேவன் பார்க்கிறார். My servant Jonathan. என்னுடைய ஊழியக்காரன் என்று யோனத்தானை நோக்கி My சொல்கிறார். servant David. என்னுடைய ஊழியன் தாவீது என்று Whatever சொல்கிறார். title God gives to you, தேவன் உங்களுக்கு எந்த ஒரு தலைப்பை பதவியை whatever கொடுத்தாலும், position God gives to you, உங்களுக்கு எந்த ஒரு ஸ்தானத்தை it's கொடுத்தாலும் only for Him to advance His kingdom. தன்னுடைய ராஜ்யத்தின் விருத்திக்காக அந்த பதவியை உங்களுக்கு கொடுக்கிறார். With or without your title, உங்களுடைய பதவி இருக்கிறதோ இல்லையோ, with or without your position, உங்களுடைய நிலை ஸ்தானம் இருக்கிறதோ இல்லையோ, with or without your influence, உங்களுடைய செல்வாக்கு இருக்கிறதோ இல்லையோ, are you a servant in the kingdom of God? நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறீர்களா இல்லையா? Are you a loyal servant in the kingdom of God? விசுவாசமுள்ள ஒரு ஊழியனாக தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா இல்லையா? That's what matters. அதுதான் இங்கே முக்கியமாக Let's கருதப்படுகிறது. read Revelation chapter 4 verse number 9 to 11. இங்கே வெளிப்படுத்துதல் அதிகாரம் 4வது அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, Every time the animals gave glory and honor and thanks to the one seated on the throne, மேலும் சிங்காசனத்தில் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு, the age after age living one, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு the 24 elders would fall prostrate before the one seated on the throne. 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மீது வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக They worship the age after age living one. அங்கே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து எந்நாளும் உயிரோடு இருக்கிற Now this is வழிபடுகிறார்கள். the best part. They threw their crowns at the foot
foot of the throne, இங்க சிங்காசனத்திற்கு முன்பதாக கிரீடங்களை வைத்து முன்பாக வைத்து chanting, "Worthy, O Master." அவர்கள் இங்கே எஜமானனை நோக்கி அவர்களை சொல்லுகிறார்கள். Child of God, தேவ பிள்ளைகளே, are you willing to throw your crown at the foot of the throne? தேவனுடைய சிங்காசனத்தின் அந்த பாதப்படியில் உங்களுடைய தலை கிரீடத்தை நீங்கள் எடுத்து விட விரும்புகிறீர்களா? Somehow we brought this into the church as well. இந்த சபைக்கும் கூட நாங்கள் அந்த கிரீடத்தை கொண்டு We வந்திருக்கலாம். hold such high regards to our titles. நம்முடைய பதவிக்கும் அந்த நிலைக்கும் நாம் அதிகமாக As கருதுகிறோம். pastors and preachers, இங்க போதகரம், இங்க பிரீச்சர் என்று சொல்லுகிறோம். evangelists and apostles, இவாஞ்சலிஸ்டம், அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறோம். prophets and so on and so forth. தீர்க்கதரிசி என்றும் அநேக பதவிகளை குறித்து யோசித்துக் Your கொண்டிருக்கிறோம். title doesn't matter இந்த பதவிக்கு முக்கியம் இல்லை. if God cannot use it to advance His kingdom. தன்னுடைய தேவனுடைய ராஜ்யத்தின் விருத்திக்காக அதை பயன்படுத்த முடியவில்லை என்றால் உங்களுடைய பதவி முக்கியமற்றதாக காணப்படுகிறது. Regardless of your title, என்ன ஒரு பதவி ஸ்தானத்தில் நீங்கள் in இருந்தாலும் God's kingdom, தேவனுடைய ராஜ்யத்தில் we all stand on the same ground. நாம் அதே சமநிலையில் தான் நின்று Amen. கொண்டிருக்கிறோம். Never forget that. அதை நீங்கள் ஒருபோதும் மறக்க Let's வேண்டாம். all lift our hands இது எல்லாவற்றையும் விட்டு and விட்டு throw our crowns at the throne of Jesus right நம்முடைய now. கிரீடத்தை இயேசுவின் பாதப்படியில் நாம் தூக்கி விட எறிய Every வேண்டும். hand lifted right now உங்க கரங்களை நீங்கள் உயர்த்தி, and say, Jesus, இயேசுவே, I want to know my position in your kingdom, Lord. உம்முடைய ராஜ்யத்தில் என்னுடைய ஸ்தானத்தை நிலையை நான் அறிந்து கொள்ள I வேண்டும். want to make clear my position in your kingdom, Lord. உம்முடைய ராஜ்யத்தில் என்னுடைய நிலை என்ன என்பதை நான் தெளிவாக அறிந்து கொள்ள I've வேண்டும். been striving for my earthly position. இந்த உலக பிரகாரமான பதவிக்கும் ஸ்தானத்திற்கும் நான் தொடர்ந்து I ஓடிக்கொண்டிருக்கிறேன். may have been striving for my titles outside. இங்க வெளியரங்கமாக என்னுடைய பதவி ஸ்தானம் என்ன என்பதை குறித்து நான் யோசித்து But I never ஓடிக்கொண்டிருக்கலாம். want to trade it ஆனால் அதை நான் விட்டுவிட for முடியாமல் my position in your kingdom. உம்முடைய ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் நான் அதை எல்லாவற்றையும் விட்டுவிட விரும்புகிறேன். Amen. ஆமென். You see, what did loyalty do to Jonathan? யோனத்தானுக்கு இந்த விசுவாசம் எதை பெற்றுக் You கொடுத்தது? see, loyalty kept him valuable in God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்தில் அந்த விசுவாசம் அவனை மதிப்பு மிக்கவனாக மாற்றி வைத்தது. If Jonathan didn't choose loyalty, இந்த யோனத்தான் இந்த விசுவாசத்தை அவன் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால், if Jonathan tried to fight his battle for kingship, எனக்கு அந்த ராஜ்யம் வேண்டும், இஸ்ரவேலின் ராஜ்யம் வேண்டும் என்று அவன் அங்கே யுத்தம் நடத்தினானா, he would have lost anyway. எப்படியாகிலும் அவன் தோற்று And போயிருப்பான். the moment he loses, அந்த இடத்தில் அவன் தோல்வி அடைந்த பின்பதாக he would have lost all his value anyway. தன்னுடைய மதிப்பு எல்லாவற்றையும் இழந்து விட்டிருப்பான். Suddenly all the people who glorified him as crown prince அவனை அங்கே முடிசூட்டப்பட்ட இளவரசனாக எல்லோரும் கண்டார்கள். would not even care about him, அவனை குறித்து அவர் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் would இருக்கலாம். not even think about him, அவனை குறித்து யோசிக்காமல் இந்த ஜனங்கள் would not இருந்திருக்கலாம். even look upon him. அவனை நோக்கி ஒரு பார்வை பார்க்காமல் கூட இருந்திருக்கலாம். Overnight they would ask, who are you even? நீ யார் என்று கூட அவனை பார்த்து கேள்வி கேட்டிருக்கலாம். If only he had not chosen loyalty, அவன் அந்த விசுவாசத்தை அவன் தேர்ந்தெடுக்காமல் he இருந்திருந்தால் would have lost his kingship. எல்லா தன்னுடைய எதிர்காலம் முழுவதுமாக அவன் He would இழந்திருக்கலாம். have lost his place in society. இந்த சமுதாயத்தில் ஒரு ஸ்தானத்தை, அந்தஸ்தை அவன் He would have இழந்திருக்கலாம். lost his place in his kingdom. தன்னுடைய ராஜ்யத்திலும் ஒரு அந்தஸ்தை அவன் He இழந்திருக்கலாம். would have lost his value. தன்னுடைய மதிப்பை அவன் But இழந்திருக்கலாம். because Jonathan chose loyalty, யோனத்தான் இந்த விசுவாசத்தை தேர்ந்தெடுத்ததினால் this loyalty, இந்த விசுவாசம் it kept him valuable in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தில் அவனை ஒரு மதிப்பு மிக்கவனாக வைத்தது. Amen. James 1:7-8 says like this. யாக்கோபு 1வது அதிகாரம் 7-8 பார்க்கும் பொழுது, When you are half-hearted நீங்கள் அரைகுறை மனுஷனாக மனதாக இருக்கும் பொழுது, and wavering, நீங்கள் அங்கே தள்ளாடி கொண்டிருக்கும் பொழுது, it leaves you unstable. நீங்கள் நிலையில்லாமல் இருக்கிறீர்கள். In other words, இப்படியும் சொல்லலாம், when you are not loyal, நீங்கள் விசுவாசம் இல்லாமல் when இருக்கும் your பொழுது, loyalty is wavering, உங்களுடைய விசுவாசம் அந்த இடத்தில் சரியாக நிலையில்லாமல் இருக்கும் when your பொழுது, heart is divided in two different places, உங்களுடைய இருதயம் வேறு வேறு பகுதியில் பிளவுபட்டதாக இருக்கும் பொழுது, it leaves you unstable. நீங்கள் நிலையில்லாமல் அந்த இடத்தில் நிற்பீர்கள். Can you really expect to receive anything from the Lord when you are in that condition? கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம்
வேண்டாம் என்று நீங்கள் நினையாது இருப்பாராக How என்று can you be சொல்லுகிறது. valuable in the kingdom of God when you are in that condition? அப்படி ஒரு சூழ்நிலையிலே தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி மதிப்புள்ளவராக காணப்படுவீர்கள்? Everybody say, I will be wholehearted. நான் முழு மனதோடு முழு இருதயத்தோடு இருப்பேன் என்று I சொல்லுங்கள். will be unwavering. நாங்கள் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் நிலையாக நிற்பேன் என்று In other சொல்லுங்கள். words, I will be loyal. நான் விசுவாசமாக நிலைத்திருப்பேன் என்று சொல்ல வேண்டும். Amen. You see this world, இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது it doesn't stay loyal to your value. அங்கே விசுவாசத்தை ஒரு மதிப்புள்ள காரியமாக Let பார்ப்பதில்லை. me say it again. மீண்டுமாக சொல்லுங்கள். The world doesn't stay loyal to your value. இந்த உலகம் விசுவாசத்தை ஒரு மதிப்புள்ள காரியமாக பார்ப்பதில்லை. Then why do you stay loyal to the world? எதற்காக இந்த உலகத்திற்கு நீங்கள் விசுவாசமாக இருக்க Let's வேண்டும்? say that again. மீண்டுமாக The சொல்லுகிறேன். world doesn't stay loyal to your value. இந்த உலகம் விசுவாசத்தை நீங்கள் மதிப்புள்ளவராக இல்லாமல் பார்க்கும் பொழுது Why would you stay loyal to the world? எதற்காக நீங்கள் மீண்டுமாக அந்த உலகத்திற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும்? One day, ஒரு நாள் your value is acknowledged. உங்களுடைய அங்க மதிப்பை அவர்கள் அங்கீகரிப்பார்களா? One day you are shown like your place is secure. நீங்கள் பாதுகாப்பானவராக ஒரு நாள் காணப்படுவீர்கள். One day you are seen like you are more than enough. நீங்கள் போதுமானவராக, நீங்கள் அதிகம் உள்ளவராக இருக்கலாம். And another day you are seen like who are you even? இன்னொரு நாள் நீங்கள் யார் என்று கூட அவர்கள் பார்க்காமல் You இருக்கலாம். no longer serve me. நீ எனக்கு ஊழியம் செய்யவில்லை. You no longer have anything to offer to me. நீ எனக்கு இன்னும் எதுவும் செய்ய வேண்டாம் என்ற ஒரு நிலை கூட The வந்துவிடும். world may place value in you one day. இந்த உலகம் இப்படியாக ஒரு மதிப்பை உங்கள் மேல் வைக்க And the போகிறதா? next day the world might just drop it like it never existed. இன்னொரு நாள் அதே மதிப்பை அவர்கள் கீழே தள்ளி நீ யார் என்று கேள்வி கேட்கக்கூடும். One day at your workplace, உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே you may be so valuable நீங்கள் மிகவும் மதிப்புள்ளவராக that இருக்கலாம். you are most needed, நீங்கள் தேவையுள்ளவராக காணப்படலாம். that you are an asset. நீங்கள் அங்க ஒரு கம்பெனிக்கு ஒரு சொத்தாக நீங்கள் But then in காணப்படுகிறீர்கள். a matter of time, ஆனால் சில நாட்களிலே they ask, what do we have to do with you right now? இந்த நேரத்தில் உங்களுக்கும் இந்த கம்பெனிக்கும் எதுவுமே இல்லை என்று We don't சொல்லுவார்கள். know your place in this company anymore. இந்த வேலை உனக்கு இனிமேல் கிடையாது என்று சொல்லக்கூடிய நிலைமை வரும். That's how your value shifts. அப்படிதான் உங்கள் மேல் உள்ள மதிப்பை இந்த உலகம் குறைத்து எடை In போடுகிறது. friendships, எது மாறிக்கொண்டே you might இருக்கிறது. be seen as so valuable இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல கூட நீங்கள் அதிக மதிப்புள்ளவராக that your இருக்கலாம். companionship is more than enough. உன்னுடைய உறவு எனக்கு போதும் என்று That சொல்லுவார்கள். just your presence makes all the difference. நீ என்னோடு கூட இருந்தால் போதும் என்று But சொல்வார்கள். as circumstances shift, ஆனால் சூழ்நிலைகள் மாறும் பொழுது they ask, who are you நீ even? யார் என்று கூட அந்த உறவில் What கேட்பார்கள். should I do with you in my life anymore? இந்த உறவில் உனக்கும் எனக்கும் எதுவுமே இல்லை என்று The சொல்வார்கள். same goes in our families. நம்முடைய குடும்பத்தில் கூட The same goes in majority of marriages right now. அநேக திருமண காரங்களில் கூட இப்படி நடக்கிறது. The value doesn't stay the same all the time. எல்லா நேரமும் அதே மதிப்பு தங்கி இருக்கிறதா என்பதை நீங்கள் கேட்கும் Child பொழுது of இல்லை. God, தேவ the பிள்ளைகளே, world doesn't stay loyal to your value. இந்த உலகம் விசுவாசத்தை ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை. Why would you stay loyal to the world? இப்படிப்பட்ட உலகில் நீங்கள் ஏன் இந்த உலகத்திற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும்? Only in the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்தில் your value உங்களுடைய மதிப்பு is unchanging. எப்பொழுதுமே மாறாததாக Amen. இருக்கிறது. Only in the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்தில் மட்டுமே your value உங்களுடைய மதிப்பு will remain the same till the end of time. முடிவு பரியந்தம் உங்களுடைய மதிப்பு மாறாததாக இருக்கிறது. Amen. The role as an earthly king இந்த உலக பிரகாரமான ராஜாவின் ஒரு பதவி for Jonathan, இங்க யோனத்தானுக்கு, even if he made king, அவன் ஒரு ராஜாவாக இருந்திருந்தாலும், even if he held that glorious title and position as king, ஒரு ராஜாவாக மகிமையான அந்த சிங்காசனம் அவனுக்கு கிடைத்திருந்தாலும், even if கிடைத்திருந்தாலும் it could never be greater than his role in the kingship of God. தேவனுடைய ராஜ்யத்தை காட்டிலும் அது பெரியதாக அங்கே காணப்படாது. Even his role as an earthly king, இங்க உலக பிரகாரமான அந்த ராஜாவான பதவி, even his title as an earthly king, இங்க உலக பிரகாரமான ராஜா என்கிற பதவி, even his position as an earthly king, இங்க உலக பிரகாரமான அவனுக்கு கிடைத்த அந்த ராஜா என்ற பதவி could never be greater than what he did for God and his lineage. தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவன் செய்ததை காட்டிலும் அது பெருமையாக காணப்படாது. Because today in the lineage of Jesus இந்த Christ, தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பார்க்கும் பொழுது Jonathan paid
the price. அவன் என்ன விலையோ அதை அவன் கொடுத்தான், Jonathan fulfilled that part. அதை நிறைவேற்றினான் என்று Even காணப்படுகிறோம். kingship could not be greater than that. அந்த தன்னுடைய பூமி பிரகாரமான உலக பிரகாரமான ராஜ்யம் அங்க ஒரு பொருட்டாக Even the காணப்படவில்லை. throne cannot be greater than that. அந்த சிங்காசனம் அதை விட பெரியதாக காணப்படவில்லை. Child of God, தேவ பிள்ளைகளே, you could achieve anything out in the world. இந்த உலகத்தில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். You can achieve many titles out in the world. இந்த உலகத்தில் நீங்கள் அநேக பதவிகளை நீங்கள் அங்கே You சாதிக்கலாம். can achieve high positions out in the world. இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு பெரிய ஸ்தானத்தை பதவியை நீங்கள் சாதிக்கலாம். You can gain great influence out in the world. நீங்கள் உலகத்தில் ஒரு பெரிய செல்வாக்கு மிகுந்த மனுஷனாக இருக்கலாம். But none of that ஆனால் எதுவும் compares to what you do in the kingdom of God. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் செய்கிற காரியம் இதோடு கூட நீங்கள் ஒப்பிட முடியாது. Even if it's little, அது சிறியதாக இருந்தாலும், big or small, அது பெரியதோ சிறியதோ, nothing you do outside வெளியில் நீங்கள் செய்கிற எந்த ஒரு can காரியமும் compare to what you do in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் செய்வதோடு கூட அதை நீங்கள் ஒப்பிட முடியாது. I really don't think you got it. நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா என்று Should I எனக்கு repeat that தெரியாது. again? மீண்டுமாக சொல்ல வேண்டுமா? Should we go back to that again? மீண்டுமாக சொல்ல வேண்டுமா? So, child of தேவ God, பிள்ளைகளே, where are you standing? நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள்? Where are your loyalties at? உங்களுடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது? Is it for your earthly position? இங்க உலக பிரகாரமான ஸ்தானத்திற்காக நீங்கள் அந்த விசுவாசத்தை Is it கொட்டுகிறீர்களா? for your earthly title? இந்த உலக பிரகாரமான பதவிக்காக அந்த விசுவாசத்தை Or do you கொடுக்கிறீர்களா? say, அதை God, நீங்கள் whatever எடுத்திருக்க- it is, big or small, அது பெரியதோ சிறியதோ, I want to do that in your kingdom. உம்முடைய ராஜ்யத்தில் நான் அதை செய்ய வேண்டும் என்று Amen. சொல்லுங்கள். Finally, இறுதியாக loyalty இந்த விசுவாசம் kept him celebrated in God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்தில் அவனை கொண்டாடும்படி வைத்தது. Jonathan, யோனத்தான் if he had rebelled against God, அவன் தேவனுக்கு எதிராக முரட்டாட்டம் if he பண்ணியிருந்தான், had revolted God's order, இந்த தேவனுடைய கட்டளையை அவன் மீறி and if இருந்தான், he had come against the kingship of David, இங்க தாவீதின் ராஜாவாக மாறுவதற்கு எதிராக அவன் நின்றிருந்தால் he would have lost the battle. அந்த யுத்தத்தை அவன் இழந்திருப்பான். He would have lost it all. அவன் எல்லாம் தோல்வி And அடைந்திருப்பான். we would have remembered him just as we remember Saul, அவர் சவுலை எப்படி நாம் நினைவு கூர்ந்தோமோ அதே போல யோனத்தானையும் நினைவு as the கூர்ந்திருக்கலாம். jealous king, ஒரு பொறாமை பிடித்த ஒரு as ராஜாவாக, the king who did not do right by the Lord. இங்க தேவனின் பார்வையில் சரியானதை செய்யாத ஒரு ராஜாவாக That is பார்த்திருப்போம். nothing close to being celebrated. அது அங்க கொண்டாடுவதற்கு எதுவுமே இல்லாத ஒரு காரியமாக But as இருந்திருக்கும். for Jonathan, யோனத்தானை பார்க்கும் பொழுது though he stripped himself of his robe, தன்னுடைய சிங்காசனத்தை எல்லாவற்றையும் அவன் விட்டிருந்தான். though he stripped himself down to nothing, எதுவுமே இல்லாத வண்ணமாக எல்லாவற்றையும் துறந்து விட்டான். though he stripped himself down to nobody, யாரும் இல்லாத வண்ணமாக தன்னையே யார் என்று காட்டிக்கொள்ளாத விதமாக எல்லாவற்றையும் துறந்து விட்டான். Jonathan is still celebrated in God's kingdom. யோனத்தான் இன்னும் தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டாடப்படுகிறவனாக இருக்கிறான். Amen. He would have been forgotten otherwise, இப்படியாகிலும் அவனை மறந்திருக்கலாம். or he would have been remembered negatively otherwise. இல்லை என்றால் வேறு ஒரு எதிர்மறையான காரியத்தை குறித்து யோசித்துக் But கொண்டிருக்கலாம். today, ஆனால் இன்றைக்கு generations later, இங்கே சந்ததிக்கு சந்ததி பின்னதாக centuries later, அநேக நூற்றாண்டுகளுக்கு பின்பதாக he is still celebrated. இன்னும் அவனை கொண்டாடி That's what கொண்டிருக்கிறோம். loyalty to God does to you. தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசம் இப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டத்தை உங்களுக்கு கொடுக்கும். Because you see, here's what matters. நீங்கள் என்ன வேண்டுமோ அதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். Your work in the kingdom இந்த 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 ராஜ்யத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது carries forward into eternity. இங்கே நிரந்தரமாக தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் செய்கிற காரியம் உங்களை நித்தியமாக எடுத்து செல்லும். Only your work in God's kingdom இங்க தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் செய்கிற ஊழியம் is carried forward into eternity. இங்கே நித்தியமாக உங்களை முன்னே எடுத்து செல்லும். None of your earthly positions can guarantee you that. இங்க உலக பிரகாரமான இங்கே வைத்திருக்கிற ஸ்தானமோ பதவியோ இதை செய்து கொடுக்காது. None of your earthly titles can guarantee you that. உங்களுடைய உலக பிரகாரமான அந்த பதவியோ ஸ்தானமோ இதை கேரண்டியாக கொடுக்க None of முடியாது. your earthly influence can promise you that. இந்த உலக பிரகாரமான செல்வாக்கு உங்களை அது கொடுக்காது. You cannot carry nothing into eternity இங்க நித்தியமாக இந்த உலக பிரகாரமான ஸ்தானம் கொடுக்காது. except your work in God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் செய்கிற காரியமும் ஊழியம் மட்டுமே நித்தியமாக உங்களோடு கூட வரும். Amen. ஆமென். Let's read this verse and close.
இந்த வசனத்தை பார்க்கலாம். Romans 14. ரோமர் 14வது அதிகாரம் Quite the beautiful verse. ஒரு அழகான வசனத்தை பார்க்கலாம். 17 to 18. 17 இருந்து 18 வரை. Your task is to single-mindedly serve Christ. உங்களுடைய வேலை கிறிஸ்துவை ஒரு மனதாக சேவிப்பது. In other words, இப்படியும் நீங்கள் சொல்லலாம், your task is to loyally serve Christ. கிறிஸ்து இயேசுவுக்கு நீங்கள் விசுவாசத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும். Do that, அதை நீங்கள் செய்யும் பொழுது and you'll kill two birds with one stone, ஒரே கல்லில் 2 பறவைகளை அடிப்பது போல pleasing the God above you தேவனுக்கு நாம் பிரியத்தோடு and proving your worth to the people around you. நம்மை காட்டிலும் தேவனை பிரியப்படுத்துவது நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு நம்முடைய மதிப்பை நிரூபிப்பதாகும். Jonathan killed 2 birds with one stone, யோனத்தான் ஒரு கல்லை வைத்து 2 பறவைகளை அடித்தான். and all he did நீங்கள் பார்க்கும் பொழுது was he single-mindedly served the Lord. அவன் ஒரு மனதோடு தேவனுக்கு சேவை செய்தான். All he did அவன் என்ன செய்தான்? was loyally serve the Lord. இங்க தேவனுக்கு கர்த்தருக்கு ஒரு மனதாக விசுவாசத்தோடு ஊழியம் By செய்தான். doing that, அதை செய்ததனால் he pleased God, தேவனுக்கு பிரியமானதாய் and செய்தான். he proved his worth to people around him. தன்னுடைய மதிப்பை இந்த உலகை சுற்றிலும் அவன் நிரூபித்து காண்பித்தான். Many times அநேக we நேரங்களில் forget our loyalty to God, இந்த நம்முடைய விசுவாசத்தை தேவனிடத்தில் and காண்பிக்கும் we பொழுது try to prove our worth to the world. இந்த உலகத்திற்கும் நான் மதிப்புள்ளவன் என்று நீங்கள் We காண்பிக்கும் try பொழுது to prove our worth to the people around us. நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு நான் மதிப்புள்ளவன் என்று நீங்கள் நிரூபிக்க நினைக்கும் பொழுது We try to secure our places and positions, இந்த உலகத்தில் ஒரு ஸ்தானம் ஒரு பதவி வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது and in the end we are disappointed. கடைசியில் நமக்கு கிடைப்பது ஏமாற்றம் மட்டுமே. We've lost both God and man. நாம் இரண்டையும் இழந்து விடுகிறோம். But when you single-mindedly serve Christ, ஆனால் ஒரு மனதாக நாம் தேவனுக்கு சேவிக்கும் பொழுது and you loyally serve Christ, விசுவாசத்தோடு கிறிஸ்துவுக்கு நாம் சேவை செய்யும் you பொழுது kill 2 birds with one stone. ஒரு கல்லை வைத்து 2 பறவைகளை நாம் அடிக்கிறோம். That's what loyalty does to you. அதுதான் விசுவாசம் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வெகுமதியாக It இருக்கிறது. keeps you celebrated in God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களை கொண்டாடும் விதமாக அது It காணப்படுகிறது. keeps you valuable in God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு மதிப்புள்ளவனாக உங்களை வைக்கிறது. It keeps you crown prince in God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு முடிசூட்டப்படுகிற ராஜாவாக உங்களை வைக்கிறது. So child of God, தேவ பிள்ளைகளே, where's your loyalty at? உங்களுடைய விசுவாசம் எங்கே Are இருக்கிறது? you only focused on your earthly kingdom, உலக பிரகாரமான ராஜ்யத்திற்கு நீங்கள் மதிப்பு or கொடுக்கிறீர்களா? are you staying rooted in God's kingdom? இல்லை என்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் வேரூன்றி விசுவாசத்தோடு இருக்கிறீர்களா? Jonathan chose. யோனத்தான் எதை தேர்ந்தெடுத்தான்? Today the choice is yours. இந்த யோனத்தானுடைய தீர்மானத்தை போல உங்களுடைய தீர்மானத்தை நீங்கள் எங்கே வைக்க போகிறீர்கள்? May God bless.